ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு அந்த மாநிலத்தை ஸ்தம்பிக்க செய்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போதைய நிலைமையை பேரிடராக அறிவிக்க வேண்டும் என ஆந்திர மாநிலமும் தெலுங்கானாவும் மத்திய அரசாங்கத்தை கோரியிருக்கின்றன. குறிப்பாக தெலுங்கானா மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார். எனினும் கடந்த வருடம் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது அதனை பேரிடராக அறிவிக்க வேண்டும் என தமிழக முதல்வர் விடுத்த கோரிக்கையை மத்திய அரசாங்கம் நிராகரித்த நிலையில் தற்போது தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் வெள்ள நிலைமையை பேரிடராக அறிவிக்குமா என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அத்துடன் அப்போது தமிழக முதல்வர் 21,000 கோடி ரூபாயை இடர் நிதியாக கேட்டிருந்தார். எனினும் இந்திய மத்திய அரசு சொற்ப நிதியை மாத்திரமே தமிழகத்துக்கு வழங்கியிருந்தது. இந்த நிலையில் சந்திரபாபு நாயுடுவின் தயவில் மத்திய அரசாங்கம் அமைத்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பிரதேசத்தில் தற்போது பேரிடரை அறிவிக்குமா அல்லது தமிழகத்தை போல மழுப்பல் பதிலை வழங்குமா என்பது இன்னும் தெரியவில்லை.